பாண்டு தகப்பனாகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் ஒரு தகப்பனாலாம் ஆகவே முடியாது. ஆனாலும் அவர் 5 பிள்ளைக்கு தகப்பனாக ஆனார். அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவருடைய மனைவி குந்தியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். குந்தி போஜன் அப்படிங்கிற அரசருக்கு அந்த அரசருடைய அரண்மனைக்கு ஒரு சமயம் துர்வாச முனிவர் வராரு. அவரை இந்த குந்தி ரொம்ப அன்பாக நல்ல முறையில் பணிவிடை பண்ணி பார்த்துக்கிறா. இதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அவர் கிளம்பி போகிறப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு பரிசாக ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டு போகிறாரு. அதாவது இந்த மந்திரத்தை உச்சரித்து நீ எந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டாலும் அந்த தெய்வத்தோட அம்சத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு இளம் பெண்ணுக்கு அவர் ஏன் அப்படி ஒரு மந்திரத்தை கொடுத்தாருன்னு தெரியல. இந்த மந்திரத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே உச்சரித்து அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அதை நம்ம தனி கதையாக பார்ப்போம். இப்போது பாண்டுக்கிட்ட அந்த பொண்ணு எனக்கு இந்த மாதிரி ஒரு மந்திரம் தெரியும்னு சொல்கிறா. அப்போது இந்த முறையிலேயே குழந்தை பெற்றுக்கலான்னு பாண்டுவும் ஒத்துக்கிட்டாரு.